அடுத்தடுத்தது வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் காத்துக்கிட்டு இருக்க லைனா அப்படிங்கிறது தெரியுது. ராஜியுடைய டியூஷன்லேருந்து தான் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி எபிசோடே வந்து பார்த்திங்கன்னா ராஜிக்கிட்ட வந்து தூங்க போகலான்னு வராரு. இப்போ கதிர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருக்கு ஒரு நிறைய அசைன்மெண்ட்லாம் பெண்டிங்கில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியல. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தா அவருக்கு ஃபுல்லாகவே வேலை இருக்குது. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ராஜிக்கிட்ட நீ என்ன டக்குன்னு தூங்க போகிற அசைன்மெண்ட் இல்லையானா எல்லாத்தையும் முடிச்சிட்டேங்கிறாங்க. நான் தான் எல்லாத்தையும் பெண்டிங் வச்சுருக்கேன் அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்க டக்குன்னு அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா சரி எல்லாம் ஓகே, உன் கோச்சிங் கிளாஸ் எங்கே இருக்குன்னு விசாரிச்சு என் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அவங்களும் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறாங்களாம், அதனால் உன் கூட கோச்சிங் அனுப்பிடலான்னு பார்க்குறோம். உன் காலேஜ் தான் அந்த பொண்ணு, உன் காலேஜ் தான் அந்த பொண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை எங்கள் பேட்சில் மொத்தமே 10 பேர் தான், 10 பேருக்கும் வந்து ஆல்ரெடி ஃபில் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து அதில் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. வேறு ஏதாச்சும் ஒரு பேட்ச்சு அப்படின்னா இல்லை, எந்த பேட்சுக்குமே ஆள் இல்லை, அதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் சொல்லி சமாளித்து விட்டுறாரு. சமாளித்து விட்டுறாங்க இப்போ ராஜி. இதில் வேறு அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்களே டக்குன்னு ஒரு செகண்ட் யோசிச்சு என்னோட ஒரு கேள்வி கேட்குறேன். ஒருத்தங்க உங்க கூட நல்லா பழகிற ஒருத்தங்க அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சால், இல்லை நானே வந்துட்டு ஒரு பொய் சொல்கிறேன்னு தெரிஞ்சால் நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னா எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு அவர். எதுவும் பண்ண மாட்டேன், அவனுக்கு கோவமாக இருக்காதா, வருத்தமாக இருக்காதா? நம்ம கூட க்ளோஸாக இருக்கவங்க நமக்கு வந்து ஒரு துரோகம் பண்ணி போய் சொன்னால் தான் நமக்கு வருத்தமாக இருக்கும். நீ நானும் சும்மா ரூம்மேட்ஸ் மாதிரி தானே இருக்கும், அதில் என்ன வருத்தப்பட வேண்டியிருக்குங்கிறார். கடுப்பாயிட்டாங்க அவங்க. உடனே கொஞ்சம் பாசமாக இருக்கான், ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தரான்னு பார்த்தா இப்படி நம்மளை அவமானப்படுத்திட்டான் அப்படின்னு அவங்க கடுப்பில் இருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ இன்னொரு பக்கம் கோமதியும் சரவணனும் பேசிகிட்டு இருக்கும் பொழுது அங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோமதியும் சரவணங்க தங்கமயிலும் சரவணனும் பேசிகிட்டு இருக்கும்போது தங்கமயில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இப்போ அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி அவரை தூங்க வச்சுட்டு எனக்கு இப்படி ஒரு கணவர் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும், நான் அவ்வளோ பாசமாக இருக்காரு, சாரி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு, என்கிட்ட அவ்வளோ தூரம் ஒரு ஆறுதலாக அக்கறையாக எல்லாமாவும் நடந்துக்கிறாரு அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க அம்மா தூங்கிடுறாங்க. ஸோ அவங்க அம்மா தூங்கிட்டாங்க. தங்கமயிலோட அம்மா தூங்கினோடனே வந்து கரெக்டாக அந்த டைமில் இவங்க பேசுகிறதெல்லாம் வந்து சரவணன் கேட்டுறாரு. சரவணன் கேட்டு டக்குன்னு வந்து எந்திரிச்சு, என்ன அப்படியா, நான் உனக்கு அவ்வளோ ஆறுதலாக உனக்கு அவ்வளோ நல்ல கணவனாக இருக்கணா, நீ மனசில் எப்படி ஒரு கணவர் இருக்கணும்னு நினச்சியோ அந்த மாதிரி நான் இருக்கணா அப்படின்னு கேட்க, நான் எப்படி இருக்கேன்னு இவங்க கேட்க, ஆமான்னு சொல்லி கேட்க உடனே வந்து நீயும் அதே மாதிரி தான் இருக்க, அதை விட சூப்பராக இருக்க அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு வீட்டுக்கு அனுசரிச்சிருக்க, ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்க, உன் மனசில் வந்து அவ்வளோ அக்கறை இருக்குது, பாசம் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறமா தான் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, அதே கேள்வியை ராஜி சொன்ன அதே கேள்வியை இவங்களும் கேட்குறாங்க. ஒருவேளை உங்களுக்கு நான் பொய் சொல்கிறேன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நான் பொய் சொல்கிறேன் உனக்கு கூட க்ளோஸாக இருக்கவங்க பொய் சொன்னால் நீ ஏற்றுப்பீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை ஏற்றுக்க மாட்டேன்னு அவங்க சொன்னதுக்கப்புறமா அதே மாதிரி தானே எல்லாத்துக்கும் பொய் சொல்கிறது உண்மையாக மாறிக்கிறதுலாம் வந்து துரோகம், அதெல்லாம் செய்யவே கூடாது, அதெல்லாம் செஞ்சால் என்னால் கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு உடனே வந்து அதனால தான் நான் சொல்கிறேன், என்றைக்குமே நம்ம பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லாமல் இருக்கிறது தான் முக்கியமான விஷயம் அப்படின்னு பேசிடுறாங்க. பேசிட்டு படுத்தா இவங்களுக்கு தூக்கமே வரல, நைட்டெல்லாம் இதையே யோசிச்சுட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வடிவு என்ன சாப்பிடாமலே இருக்காங்க. சாப்பிடாமலே இருக்க இப்போ என்ன பண்ண தெரியாமல் மாறி பாட்டி எல்லாரும் சேர்ந்து பேசி கடைசியாக வந்து மாமா சொன்னால் தான் சாப்பிடுவாங்கிறாங்க அப்படின்ட்டு வந்து முத்துவேல்கிட்ட வந்து சொல்லலான்னு போனால் முத்துவேல் கடுப்படிச்சு என்ன இப்போ சாப்பிடாமல் இருந்து லோ பிபி இருந்தால் செத்துருவாளா, செத்தா சாகட்டும், எனக்கு அதை பற்றி என்ன கவலை அப்படின்னு பேசுகிறாரு. என்ன இப்படி பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டால், அதுமா நான் வேறு என்ன சொல்ல முடியும் நான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை என்ன இருந்தாலும் வந்து அக்கா பாவம் அப்படின்னா அவள் என்ன நகையை என்ன பண்ணான்னு மட்டும் சொல்லிவிட்டு விருந்தே சாப்பிட்டுன்னு கிளம்புறாங்க. உடனே சக்திவேல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பார்த்தீங்களா ரொம்ப நெஞ்செழுத்தத்தோட கமுக்கமாக இருக்காங்கன்னா பெருசாக ஏதாவது செஞ்சுருக்காங்க, கொஞ்சம் ஈவிரக்கம் காட்டாதானே, அவங்களே உண்மையை சொல்லட்டும் அப்படிங்கிறாரு. இவர் வேறு ஏற்றி விட்டுறாரு. இதுக்கு நடுவில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் ரெடி ஆகிறாங்க. தங்கமயில் மேக்கப்லாம் நான் பண்ண மாட்டேன், லைட்டாக பவுடர் பூசி வந்து டக்குன்னு வந்து பொட்டு வைப்பேன், அவ்வளோதான். இது நிறைய சீரியல் அடிக்கடி எல்லாம் வைக்கிறாங்க, ஏதோ மேக்கப் பண்ணுறதே பெரிய தப்புங்கிற மாதிரி. உடனே வந்து பொட்டு வச்சுருவோம், அவ்வளோதான் நாங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்க. சொல்லி முடிச்சதுக்கு பிறகு வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு செல்ஃபிஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. நிறைய ஃபோட்டோஸ் மாற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோஸில் வந்து இப்போ குட் மார்னிங் அனுப்பாமல் விட்டோம் எல்லாத்துக்கும் அப்படின்னு குட் மார்னிங் அனுப்பி ஃபோட்டோஸையும் அனுப்பிவிட்றாங்க தங்கமயில். ஆனால் அதில் 1-2 ஃபோட்டோ வந்து பார்த்தா ஏதோ இவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறது, ஒரு முத்தம் கொடுக்குற மாதிரியே ஏதோ ஒரு ஃபோட்டோஸ் போயிடுச்சு போல். அதை வந்து கதிரும் இந்த பக்கம் வந்து செந்திலும் பதறி போய், அண்ணா அதெல்லாம் அந்த ஃபோட்டோக்கெல்லாம் வந்து ரிப்ளை பண்ண முடியாது, அந்த ஃபோட்டோவை பார்த்து முடிஞ்சால் டெலீட் பண்ணுன்னு அனுப்புகிறாங்க. அனுப்புனதுக்கப்புறமா ஐயோ அப்படின்னு நம்ம பார்த்து ஷாக் ஆகிறதோட இன்றைக்கி அடுத்த நாள் ப்ரோமோங்கிறதும் முடியுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கதை இப்போ எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.